மத்தேயு 10ஆம் அதிகாரம் வசனம் 37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அன்பானவர்களே, தேவன் ஒவ்வொரு மனிதனையும் தனக்காக படைத்துள்ளார். நாம் அவர் ஒருவருக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். அவர் நமக்கு கொடையாக தந்த குடும்பத்தினரையோ உறவினரையோ நண்பர்களையோ ஆண்டவரை விட அன்பு செலுத்தினால் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாகவோ அல்லது அவருடைய சீடராகவோ இருக்க முடியாது. நாம் ஒவ்வொருவரும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் தேவனை அன்பு செய்ய வேண்டும். அவர் ஒருவருக்கே முதலிடமும் மற்ற மனிதர்களுக்கு இரண்டாவது இடமும் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் தேவன் நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தமது குமாரனுடைய ஆவியை நம் இருதயங்களில் அனுப்புவார். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உமக்காக படைத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மோடு உறவாடவும் உம்மை அன்பு செய்யவும் நல்ல இருதயத்தை தருவீராக. பறந்து காக்கிற பட்சியைப் போல எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கு ஆதரவாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து வழிநடத்தும்படியாக மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்.